வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நெல்லை மாநகர் பகுதியில் மழை நீர் தேங்குவதை தடுக்கும் வகையில் சந்திப்பு பகுதியில் உள்ள ஓடை பகுதிகளை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தெரு நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பக்கத்தில் இந்த ப்ரொபோசல் கொரியர் பக்கத்தில் ஒரு பெரிய ஓடை இருக்கிறது. அந்த ஓடையை நீங்கள் சரி செய்தால் இந்த வெள்ளத்தை தடுக்கலாம் என்று சொன்னார்கள். நம்ம ஏற்கனவே போன வெள்ளத்தில் நமக்கு கரசகுளத்தில் தமிழ்நாடுடைய முதல்வர் ஒரு 3.5 கோடி ரூபாய் ஒரு மதகை அமைத்து கொடுத்து அந்த தண்ணி அவிசைப்பட்டிக்கு திருப்பி விட்டதனால் நகரப்பகுதி மக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் காப்பாற்றி விட்டோம். இப்போது எப்படி காப்பாற்றணுமோ அது மாதிரி ஜங்ஷன் பகுதியிலே ஒரு இடுப்பு அளவுக்கு தண்ணி நின்று மக்கள் செல்வதற்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுக்கு அதுக்கும் ஒரு 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த பணி நடந்து கொண்டிருக்குது. அந்த கழிவுநீர் ஓடை இது இப்போ ஒரு 50% நடந்திருக்கு. பாக்கி அது கொஞ்சம் டிராஃபிக்கான இடம், அதனால் மக்களுக்கும் நடந்து போகிறதுக்கு விட்டு அந்த பணி ஒரு 50% நடந்திருக்கு. இந்த பாக்கி ஒரு 50% அந்த ஓடையை நாங்கள் அகலப்படுத்தி அது பிளாட்ஃபார்ம் மேலே கம்பி கட்டி பிளாட்ஃபார்ம் போட்டு தான் அந்த அமைச்சு கொடுத்துருக்கோம். மக்கள் யாரும் உள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு அந்த பணி அவருடைய நான் நேரில் வந்து ஆய்வு பண்ணும்போது தெரியுது. இந்த ஓடையை நம்ம சரி செய்து விட்டால் நம்ம ஜங்ஷன் பகுதிகளே தண்ணி நிற்காத அளவுக்கு வெள்ளம் மழை பெய்ய இந்த தண்ணி அப்படியே ஆற்றுக்கு போயிடும். நான் அதை கண்ணால் நேரில் பார்த்துருக்கேன், நீங்களும் இந்த இடத்த பார்த்துருக்கீங்க. இன்றைக்கே அதோடைய பணியை நான் தொடங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கூப்பிட்டு இந்த ரோடு மாநகராட்சி ரோடு இல்லை, இது நெடுஞ்சாலைத்துறையிட்டு ஒரு ஒப்புதலை நாங்கள் வாங்கி கொண்டு இந்த மழை வர்றதுக்கு முன்னுக்கிட்டே இந்த பாலத்தை அமைக்கிறதுக்கு ஒரு ஃபண்டை ஒதுக்கி உடனே நடவடிக்கை எடுத்து இந்த மத்திய பகுதியுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்கு துரிய நடவடிக்கை எடுப்போம். அந்த மாதிரி வெறி பிடிக்கிற நாய்களே எங்கள் கவனத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி அதுக்கு பயிற்சி பெற்ற ஆட்களை வைத்து நாய்களை பிடித்து தற்கொலை செய்துட்டு ஒரு பேச்சாக மண்டல வாரியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படி நம்ம நகரப்பகுதிகளில் தெருநாய்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் மாநகராட்சி துரிய நடவடிக்கை எடுக்கும்.